தினமும் தியானம், தினமும் ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். நான் பாஸ்டர் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக 144 சங்கீதம் 2 வசனம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கும் தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு நிறைய பண்பு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரின் தயாபரரும் அவர் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலமும் அப்படி சொல்லியிருக்கிறார். என்னை விடுவிக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பாருங்க, என் கேடகம், ஏதாவது அட்டாக் வரும்பொழுது தடுக்கிற கேடகம், நான் நம்பினவர். கடைசி வாக்கியம் ரொம்ப அருமையானது. என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இதை சொல்ற ஒரு சாதாரணமானவர் அல்ல, சிருஷ்டிகர்த்தா. நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவராக, அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழ்ப்படிய பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். இது அவருடைய செயல். மேலே இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம். இதில் இருக்கிறதான பண்பு பெயர்கள்லாம் தேவன் யார் என்பதை சொல்லுகிறது. இந்த வசனம் எவ்வளோ அழகான ஒரு மிக்சிங்கில் இருக்கு பாருங்க. அப்போ என் உயர்ந்த அடைக்கலம் யாரும் வந்து தொட முடியாது. விடுவிக்கிறவர், கேடகம், நம்பிக்கைக்குரியவர், விசேஷமாக என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இது வரைக்கும் கீழ்ப்படியாதவர்கள் யாராக இருந்தா இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது. குடும்ப தலைவருக்கு, சபை தலைவருக்கு, ஒரு கேர்சல் லீடருக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களை உங்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தி உங்களை நல்ல தலைவராக, மேய்ப்பனாக வைத்து உங்களை நடத்துவார். உங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். விடுவிப்பார், கீழ்ப்படிய பண்ணுவார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிறதும் இல்லை, நம்மை கைவிடுகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறதான நாம் இந்த காலை வேளையிலே இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த நாள் முழுதும் தியானிங்கள். இது ஒரு சிறு தியானமாக இருந்தாலும் இதுவே முடிவுரையாக நிறுத்திவிடாதபடி நீங்கள் இந்த வார்த்தையிலிருந்து தியானங்களை தொடருங்கள். ஒருவேளை விடுவிக்கிறார் என்ற வார்த்தையை நான் அழுத்தியிருக்கலாம், அல்லது கீழ்ப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்ற வார்த்தையை நான் அழுத்தி சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு வேறொரு வார்த்தை இந்த வசனத்திலிருந்து கிடைக்கலாம். இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே தியானித்து பெருக்கி இந்த நாள் முழுதும் உங்களுடைய ஆவியும் ஆத்துமாவையும் சரீரத்தின் நன்மையினாலும் கிருபையால் நிரப்பிக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இது தியானிப்பதற்காக அனுப்பிடுகிற கர்த்தருடைய சத்தமாக இருக்கிறபடினாலே இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள், தொடர்ந்து தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, உம்முடைய வெளிச்சத்தின் கீற்றுக்காக நன்றி. காலைதோறும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறபடி இன்றைக்கும் புதிதாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. எரிந்து கொண்டிருப்பேன் எப்பொழுதும் உமக்கா, என் ஜீவன் இருக்கும் வரை. ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி எப்பொழுதும் உடைய பிள்ளைகள் எரிந்து கொண்டே இருக்க கிருபைத்தார். இயேசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுதும் 144 சங்கீதம் 2 வசனத்தை தியானித்துக் கொண்டே இருங்கள். அவர் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார், ஜனங்களை கீழ்ப்படுத்துவராயிருக்கிறார். God bless you. ஆமென்.